வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தின் வழக்கின் மேல்முறையீட்டு வழக்கானது இன்று சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று, அவருக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார். ஆனால் நீதிமன்றம், குறிப்பாக எம்.எஸ். சுப்பிரமணியன் நீதிபதி தலைமையில் இந்த வழக்கு நடைபெற்ற பொழுது ஆதாரங்கள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர் சமர்ப்பிக்கவில்லை. தேர்தல் ஆணையம் கூறியதாக எப்படி ஆதாரம் இல்லாமல் தெரிவிக்கிறீர்கள் என்றும், பொதுச் செயலாளராக மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்று கூறியிருக்கிறதை தவிர, ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்ன தொடர்பான எந்த ஒரு விவரங்களையும் தெரிவிக்கவில்லை. மாறாக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த பொதுச் செயலாளர் வழக்கு செல்லாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில், அப்பொழுது அவர் எடுக்கக்கூடிய தீர்மானங்களும் செல்லாது என்பது போல்தான் தற்பொழுது வரை நீதிமன்றம் பரிசீலனை செய்ய முடியும். அந்த வழக்கிற்கான இறுதி தீர்ப்பு வரும் வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும், ஒருவேளை அந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமைந்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்த முடியாது. அதுவரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் தான். அவர் ஒன்றும் சாதாரண உறுப்பினர் கிடையாது. காரணம், 3 முறை முதல்வராக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் அவரே உயர் பதவியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தான். அவரின் அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றீர்கள் என்ற கேள்வியையும் இதன் மூலமாகவே நாம் வைக்கலாம். ஆனால் அதற்கான வழக்கு ஏற்கனவே பதிவு செய்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கை இந்த வழக்கோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்றும் நீதிபதி எம்.எஸ். சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது வரை நீதிமன்றம் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. காரணம், இரட்டை இலை சின்னம் என்பது எம்ஜிஆர் அவர்களால் பெறப்பட்டது. ஆனால் பொதுச் செயலாளராக தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டவர் எடப்பாடி. அதை எப்படி ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை அவரால் இறுதியாக கூற முடியும்? அவர் செய்த தவறு என்ன? அவரை எதற்காக கட்சியிலிருந்து நீக்கினீர்கள்? திமுகவின் பீனியமாக செயல்பட்டார் என்ற ஆதாரம் இருக்கிறதா என்று ஒவ்வொரு கேள்விகளையும் நீதிமன்றம் அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக ஓபிஎஸ்ஸிற்கு பார்க்கப்படுகிறது. இரட்டை இலை வழக்கில் ஓபிஎஸ்ஸிற்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக இந்த வழக்கானது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த வழக்கானது அடுத்த வாரம் தற்பொழுது நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் இறுதி முடிவு எடப்பாடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது.